வணக்கம். நான் டாக்டர் வேல் நாராயணன். இன்றைக்கி நாம் மிக முக்கியமாக பாண்டியர்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல ஏன் இந்த மனுஷன் பாண்டியர்களை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காரு, ஏன் இந்த மனுஷனுக்கு வேறு வேலை கிடையாதா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த பாண்டியர்களை பற்றி பேசும்பொழுது நமது மரபு சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நமக்கு உத்வேகமாக அமையும். நம்முடைய தனித்துவம், நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இதை நான் அடிக்கடி சொல்கிறேன். ஏன்னா வரலாறு இல்லாமல் நீங்கள் உலகியலில் நிமிர்ந்து நிற்க முடியாது. ஸோ யூ ஹாவ் டு நோ யுவர் ஹிஸ்ட்ரி டு ஸ்டாண்ட் அப் ஆன் யுவர் பேக் போன்ஸ். ஸோ இந்த பாண்டியர்களை பற்றி பேசணும்னா, பாண்டியர்கள் இந்தியா ஃபுல்லாக அரசாண்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்னும் மதுரையை வந்து தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களே ஒழிய, பட் அவர்கள் ஒரு காலத்தில் மிக பரந்த நிலத்தை ஆண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். பண்டையர்கள் என்ற பெயர் தான் பாண்டியர்கள் என்று மருவி வருகிறது. மிக பழமையானவர்கள். இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, தென் தமிழகத்தை ஆண்ட பாண்டியர்கள் மட்டுமல்லாது, உச்சங்கி பாண்டியர்கள், அலூபா பாண்டியர்கள் அப்படின்னு கர்நாடகாவில் ஆண்டிருக்காங்க. இங்கே எல்லோரும் ஒரே குலம்தான். ஹொய்சாளர்கள்னு சொல்கிறாங்களே, இவங்களும் ஒரே குலம்தான், ஒரே குலத்தில் தான் வருவாங்க. சந்திர குலம். ஸோ மீன் மட்டும் அவங்களுக்கு சின்னமாக இல்லை. மகாபாரத காலத்திலேயே பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். சாரங்கத்வஜ பாண்டியன், சாரங்கத்தை கொடியாக கொண்ட பாண்டியன், வில்லை கொடியாக கொண்ட பாண்டியன். அதுக்கப்புறம் மலையத்வஜ பாண்டியன், மலையை கொடியாக கொண்ட பாண்டியன். இவங்கெல்லாம் வந்து மகாபாரத காலத்தை சேர்ந்தவர்கள். மகாபாரத காலம்னா என்ன? 5000 வருடங்களுக்கு முன்பு. ஸோ பாண்டியர்கள் தங்களுடைய கல்வெட்டுகளில் இந்த மகாபாரத போரை பற்றி குறிப்பிட்டு, அதில் வெற்றி பெற்று நாங்கள் மீண்டவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது பாண்டவர்கள் சார்பாக பாண்டியர்கள் போரிட்டார்கள். இந்த விஷயத்தை வியாசரும் தெளிவுபடுத்துகிறார். ஸோ பாண்டிய குலம் என்பது குறைந்தபட்சம் 5000 வருடம் பழமையானது. சரி, சைனாவில் கிடைச்ச தகவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஹாங்டி, சோஹான் அப்படின்னு 3 இன்னொரு சேர வம்சத்தையும் சேர்த்து சொல்லும் பொழுது, இந்த ஹாங்டி என்பது பாண்டி என்பதன் மறுவாக இருக்க வேண்டும் என்பது அறிஞர்கள் கருத்து. சோஹான் என்பது சோழரின் மறுவாக இருக்க வேண்டும். அப்போ அவங்களும் வந்து 3 குலத்தை ஆண்ட 3 மூவேந்தர்களை பற்றி கூறுகிறார்கள். யார்? சீனர்கள், பண்டைய சீனர்கள், பழைய சீனர்கள். ஸோ இந்த மூவேந்தர்கள் என்பது தமிழகம் மட்டுமல்லாது, பாரதம் மட்டுமல்லாது, சீனாவையும் ஆண்ட ஒரு பழமையான அரச குடியாக இருந்திருக்க வேண்டும் என்பது